சின்னவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அப்புறம் என்ன, வயசானவங்களுக்கு மறக்க முடியாத எண்ணம் இருக்கும். மறக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கும், உங்கள் மனசில் இருக்கும். சொல்லலாம், ஒன்று ஒன்றா சொல்லலாம். சின்ன பசங்களும் என்ன இருக்கும்? மறக்க முடியாத, அதை மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? சொல்லுங்க. அது வாய் திறந்து பேசினாதான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். மறக்க முடியாத ஏதாச்சும் இருக்குதா? சிலருக்கெல்லாம் வேற வேற எல்லாம் சிந்தனைலாம் இருக்கும், மறக்கவே முடியாது. என்ன சிந்தை இருக்கும் சொல்லுங்க. மறக்க முடியாது உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? சொன்னாதான் தெரியும். மறக்க முடியாது என்னென்ன இருக்குது? கல்யாணத்து வாழ்க்கை, குழந்தை பெற்றுது, அடுத்தது என்ன பண்ணோம்? ஒருத்தன் நம்மளை கேவலமாக பேசியிருப்பான், அதனால் மறக்க முடியாது. நம்மளை முன்ன விட்டு பின்னாடி பேசுவான், அதை நம்மளால என்ன பண்ண மறக்க முடியாது. அதை மன்னிக்கவும் முடியாது. அப்படி தானே? கணவன் ஒரு மனைவி தப்பு பண்ணிட்டானா அதை மறக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் இன்னைக்கு மறக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 31. ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு மனசை கட்டளையிடுகிறார். உங்க வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுகிற தேவன். இப்ப சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு எண்ணம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். இவன் நம்மளை என்ன பண்ணிட்டான், இப்படி பேசிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அப்படி என்ன பண்ணிட்டான் சொல்லுமா சொல்ல மாட்டாமா? சின்ன பசங்களை கேளுங்க. உங்களுக்கு இருக்கும்போது ஒருத்தவங்க மேலே பார்த்தா அவங்க பார்த்தாவே காண்டாகுமா ஆகாதா? ஆகுமா? அந்த வெறுப்பு வருமா வராதா? பெரியவங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு சில டைம்ல பார்த்தா அவங்க பேரை கேட்டாவே நமக்கு என்ன பண்ணும்? பிபி, சுகரு எல்லாம் என்ன பண்ணும்? வந்துடும். அப்படி தானே? சொல்லுங்க சிஸ்டர், பேசுங்க. வருமா வராதா? வரும்ல. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அங்கே பார்த்தனா யோசேப்பு அவங்க தம்பி, அவங்க அப்பா சில நாட்களில் என்ன பண்ணுறாங்களாம்? சில நாட்கள் அவன் நினைத்து கொண்டே இருந்தானா. என்ன பண்ணா? நினைத்து கொண்டே தானே அவர் செய்த நன்மை, அவங்க அண்ணன் தம்பி செஞ்ச துரோகம் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த உலகத்தில் ஒரு திருக்குறள் ஒன்று, தீனா சுட்ட புண். எந்த திருக்குறள் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இந்த திருக்குறள் கண்டிப்பாக தெரியும். என்னன்னா, யாராச்சும் சொன்னா நீ என்ன பேசுன அப்படியே என்ன பண்ணுவான்? நீ என்னை நெருப்பெடுத்து சுட்டாலும் என்ன பண்ணுவேன்? நான் தாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் நீ என்னன்னா நாவால் நீ என்ன பண்ணிட்ட, இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ண முடியாது, மன்னிச்சிட்ட உடனே. ஆனால் நீ செய்த துரோகத்தை சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ செஞ்சது சொன்னதை என்னால் மறக்க முடியல. இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? இல்லை, நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் கேட்காதீங்க. இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? அதை வர கையை பிடிச்சி வர குளிக்க சொல்கிறீங்க வரீங்க. இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? சொல்லுங்க. இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? அப்படி சில பேர் நம்ம மறக்காத இருந்திருப்போம். அந்த நபரை நினைச்சிட்டு இருப்போம், சரியா, இவன் நமக்கு இப்படியாப்பட்ட துரோகம் செஞ்சுட்டா, இவன் நமக்கு இப்படியாப்பட்ட துரோகம் செஞ்சுட்டா, கூட இருந்தே என்ன பண்ணிட்டான், நமக்கு குழி பறிச்சிட்டான், கூட இருந்தே நம்ம காலவாரி விட்டுட்டான், நம்ம சொன்ன ஆமான்னு கொண்டோம், ஆனால் பக்கத்து வீட்டில் போய் இப்படி சொல்லுவானு நினச்சிப்பாங்களே, அது என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். கண்டிப்பாக சிஸ்டர், பிரதர், உங்களை எப்படிலாம் எந்தெந்த இடத்துலலாம் உன்னை உயர்த்தினார், எந்த இடத்துலலாம் உன்னை நடத்தி வந்தார், எந்தெந்த இடத்துலலாம் உன்னை என்ன பண்ணார், தூக்கி கெடுத்தாரு, அதை நீ என்ன பண்ண நினச்சிப்பாடு. இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், மறந்துடலாம். என்ன பண்ணலாம்? மறந்துடலாம். சின்ன பசங்களாம் என்ன பண்ணோம், உனக்கு ஏதாச்சும் துரோகம் செஞ்சானா, உனக்கு எக்ஸாமில் காட்டலையா, இல்லை உன்னை நீ பிட் அடிச்சு காமிச்சு விட்டானா, அதை நீ வெறுப்பு வச்சுக்க, அதை அடிக்காத. நீ இந்த வேலையில் என்ன பண்ணு, மறந்துடு. என்ன பண்ணு, மறந்துடு. அதுதான் நல்லது. அப்படி தானே? மறக்கிறதுனா நல்லது. அதுபோல தான் இதில் ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டது, ஒரு ஆள் மறக்கவே மாட்டான்ட்டான்.
என்ன பண்ணிட்டான்? மறக்க முடியாத அவன் ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டான். அப்போ நமக்கு வேண்ட விஷயத்தை நம்ம மறக்காமல் மன்னிக்காமல் இருந்தோம்னா நம்மளோட இருக்கிற எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்? எடுத்துருவார். அப்படியாப்பட்ட நபர் தான் யாருன்னு வாசிக்கலாம், பார்க்கலாமா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7, 8. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா! இல்ல சத்தமா ஹல்லேலூயா! அவன் என்னங்க பட்டான்? அந்த ஸ்ரீகள் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க? லேடிஸுங்களாம் என்ன பண்ணுறாங்க? முறையா என்ன சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000ன்னு சொல்லி முறையாக பாடினானே அவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. எரிச்சல் வந்தோடனே அவன் ராஜ்யபாரத்தை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்? அந்த தாவீது பின்னாடி ஓடுறான். என்ன பண்ணுறான்? எப்படா உனக்கு இந்த மாதிரி பதவியை கொடுத்தனா? எரிச்சல், கசப்பு, கோபம். எதனால் அங்கே வருது? ஒருத்த மேலே எப்படிங்க கோபம் வரும்? எரிச்சல் வரும், ஆங்காரம் வரும், அருவருப்பு எப்படிங்க வரும்? கசப்பு எப்படிங்க வரும்? கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை. கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை. நான் உண்மையிலுமே நானே பெருமைக்கு சொல்லவே இல்லை. என் முன்னாடி துரோகி இருந்தால் கூட அவனை நான் மன்னிச்சு தான் விடுவேன். ஏன்னா நான் ஃபுல் பீட்டில் சொல்கிறேன், என் மேலே எனக்கு முன்னாடி துரோகி இருந்தால் கூட நான் மன்னிச்சு தான் விடுவேன், சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஐயோ உனக்கு இப்படி செஞ்சேன், அதெல்லாம் இல்லை. மறக்கணும். அப்படின்னா தான் நம்ம எப்படி பண்ணுறோன்னா, அவர் உயர்ந்த இடத்துல ராஜாவை மத்தியில் உட்கார வச்சுறார். யோசேப்பு அவன் செய்த அவன் தம்பி செஞ்ச, அவன் அண்ணன் செஞ்சதை மறந்ததை வச்சு தான் அவன் எங்கே இருந்தாங்க? எங்கே இருந்தான்? ராஜா கிட்ட உட்காந்துருந்தான். அப்போ நம்ம மறந்தா மட்டும்தான் தேவனுடைய வலது பரிசுல நம்ம உட்கார முடியும். அப்படி எப்படி உட்கார முடியும் சொல்லு? அவனுக்கு என்ன பண்ணுற? எரிச்சல் வருது, கோபம் வருது, ஆங்காரம் வருது. அது மறந்துடுங்க. உனக்கு செய்த துரோகத்தை நீ மறந்துடுங்க. நீங்கள் என்ன பண்ண? மற்றவங்க மேலே வெறுப்பே என்ன பண்ணக்கூடாது? காட்டவே கூடாது. கர்த்தர் அப்படியேப்பட்ட வெறுப்பை தான் இங்கே என்ன பண்ணுறாரு? மாற்றி கொடுக்குறாரு. அப்படியேப்பட்ட வெறுப்பு, கோபம் உங்களோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஒரு மனாசையை கட்டளையிடுகிறார். அந்த மனாசை யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில். சிறு பிள்ளைகள் இருந்து பெரியோர் உரிமையில வாலிப பிள்ளைங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு கொலை குடி எதனாலங்க வருது? மறக்க முடியல. இன்னைக்கு போய் ஒயின் ஷாப்பில் நிற்கிறாங்க, எதனால நிற்கிறாங்க? ஒருத்தவங்களும் போய் கடன்காரங்களை நிற்கிறாங்களே, ஒருத்தவங்க தூக்கு கயிறில் நிற்கிறாங்களே, ஒருத்தவங்க மருந்து பாட்டில் வச்சிருக்காங்க, எதனால நிற்கிறாங்க? வாழ்க்கையில் கசப்புங்க, மறக்க முடியல. உனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க முடியல. உங்களால் மறப்பீங்களா? அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் மறக்க செய்கிற தேவன், அதை மறக்க செய்கிற தேவன். அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு புது லைஃப்பை வாழுங்க. புதுசாக ஒரு லைஃப்பை வாழுங்க. கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் வாக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு. நீங்கள் மறக்கப்படும் போது, நீங்கள் அந்த கசப்பை மறக்கும்போது, அவங்க செய்த துரோகத்தை நீங்கள் மறக்கும்போது, கர்த்தர் உன்னதத்திலேருந்து தேவன் உங்களுக்கு இறங்கி வந்து உங்களை எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்குறவராக இருக்கார். அல்லேலூயா! பாருங்க, அன்னைக்கு பன்றித்தீங்க தவிடு கூட இல்லைன்னு அவன் நினைக்கல. ஐயோ நாங்கள் அப்பன்ட்டு சொத்தை பிரிச்சுட்டு வந்துட்டோமே, நான் இப்போ வேசித்தனத்தில் போயிட்டு இதுக்கு தண்ணி என்ன பண்ணிட்டான், தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ண வேசித்தனத்தில் இருந்துட்டானே அப்படின்னு நினச்சி அவன் மன கசந்துட்டான். அவன் மறந்துட்டான். அவனே என்ன பண்ணான்? மறந்து போய் நான் என்ன பண்ணேன்னா, நான் அவனுக்கு அப்பனா இல்லைனாலும், அவனுக்கு பிள்ளையா இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு நான் வேலைக்காரனாக இருக்கணும்னு வந்தான். அப்போ கர்த்தர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதுபோல தான் உன்னையும் என்னையும் இந்த வேலையில் நீங்கள் சொல்லுங்கள், நான் மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், என்னிட்ட ஒன்றும் இல்லை, ஆனாலும் என்னை உயர்த்துங்க. அப்போ உயர்த்தினாரா? முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரா? பாதரட்சையை கொடுத்தாரா? அப்போ எப்படிங்க? அவனுக்குள்ளே மனாசை பிறந்தார். அவனுக்குள்ளே அந்த திரும்பி அந்த ஆதியாகமம் 41:51 வாசிங்க தம்பி.
என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு செஞ்ச துரோகம் வேற அவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறான், அவன் மறந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். இந்த வேளையில் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து நான் மறந்துட்டாண்டவரே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மனாசே என்று பிறந்து உங்கள் கசப்புகள் யாவும் கவலைகள் யாவும் என்ன பண்ண மறக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மறக்க பண்ணி உனது வலது பரிசுல அமர செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறந்துட்டீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்கள் அப்பா மேலே ஒரு வெறுப்பு இருக்குல்ல, உங்கள் அம்மா மேலே ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அப்பா மேலே என்ன பண்ணான், வந்த உடனே என்ன பண்ணோம், தண்ணி அடிச்சுட்டு ஏன்னா படிக்க கூட விடாத அங்கே ரோட்டில் என்ன பண்ணுற சண்டை அடிச்சிருக்காரு, அது ஒரு வெறுப்பு ஒரு கோபம் வருதால இந்த வேலை நீங்கள் மன்னிப்பீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாச்சும் தரலன்னு அவங்க மேலே வெறுப்பாக இருப்பீங்களே, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த பொருள் வச்சுருக்கான் அது என்னகிட்ட இல்லையே, அது வெறுப்பாக இருந்து அதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களே, அந்த வெறுப்பு போயிடுமா? அதை மறந்துடலாமா? சகோதரன்லாம் பழகுவீங்களா? பழகுவீங்களா சிஸ்டர் பிரதர், நீங்கள் பழகுவீங்களா? எங்கே சவுண்டே வர மாட்டேது. நீங்கள் எதே சொல்லிட்டு போங்க, மறந்துடுங்க. என்ன பண்ணுங்க, மறந்துடுங்க. இன்றைக்கே மறந்துடுங்க. யார் என்ன செஞ்சாலும் மறந்துட்டு புது லைஃபு நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடங்குங்க. கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை வலது பரிசுல அமர செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மறந்துடலாமா? அப்படி எழுந்திருக்கலாமா?